நாங்கள் மொழி பிரச்சனை பேசுகிறோம், நாங்கள் பிரிவினை பேசுகிறோம். அமித்ஷா சொல்லுகிறான், பெரிய தேசபக்தன், இந்தியாவின் விடுதலைக்காக விலாயெலும்புகளால் வீரவர்களால் எழுதிய தலைவன் அமித்ஷா. காட்டி கொடுத்தவர்கள், வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் காலில் விழுந்தவர்கள், ஏகாதிபத்தியத்தை நத்தி பிழைத்தவர்கள். நீங்கள் இன்றைக்கு தேசபக்தர்களா? நாங்கள் தேசத்துக்கு விரோதமாக பேசி இருக்கிறோமா, ஏங்கி இருக்கிறோமா? இன்னைக்கு இந்தியாவினுடைய கட்டுமானமே தகர்ந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர்ல இன்னைக்கு 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அமைதி நிலவியதா? தாண்டி குதிக்கிற தமிழ்நாட்டினுடைய தாடகை ஒருத்தி, அமித்ஷாவும் பிரதமரும் அப்படி தொகுதி வரையறை செய்ய வேண்டும் என்று தேதி நிர்ணயிப்பதற்கு முன்னாலே ஸ்டாலின் ஏன் கூப்பாடு போடுகிறார் என்று சாப்பாட்டு கலைகிற சனியன்கள் கேட்கிறது. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், 888 பேர் அமரக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடத்தை எதற்கு கட்டினாய் நீ? இன்னொரு தேசபக்தன் எடப்பாடி பழனிசாமி, வீரபாண்டிய கட்டபொம்மனின் பேரனவன். அவன் சொல்கிறான், திமுக தான் எனக்கு முதல் எதிரி என்று. திமுகவுக்கு எதிரியாக இருப்பதற்கும் சில தகுதிகள் வேண்டும். உனக்கு இருக்கா? இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் ஒரு புதிய கொதி நிலைக்கு இன்றைக்கு வந்திருப்பதை நான் உணர்கிறேன். பிஜேபியின் துணை இராணுவம் என்ற ஒரு புத்தகத்தை நேற்று வாசித்தேன். அந்த பிஜேபி என்கிற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா விங்கும், எல்லா அணிகளும் இயங்குகின்றன. இயங்குவதற்கு அந்த தலைமை கட்டளையிடுகிறது. ஆனால் நம்முடைய கட்சியில் எல்லா அணிகளும் இயங்குகிறதா என்பதை மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கே விட்டுவிடுகிறேன். இயங்காத ஒரு அணி ஒன்று இருந்தது, அதற்கு பெயர் நெசவாளர் அணி. வடசென்னை கிழக்கில் நெசவாளர் அணியும் இயங்குகிறது என்பதை இன்றைக்கு சேகர் பாபு அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் கொள்கை வழி அரசியலை செய்யவில்லை, செய்ய முடியவில்லை, இப்போது முடியவில்லை. அதனால்தான் வீட்டுக்கு வா என்று அழைத்து உதைக்கிறார்கள், தேடி வந்து உதைப்பார்கள். இவன் இன்னொருவனுடைய வீட்டிலே போய் இதை வாங்கி கொண்டு வருகிறான். என்ன பேசினீர்கள் என்று கேட்டால் எதுவும் பேசவில்லை என்கிறார். பிறகு கூட்டணி வந்திருக்கிறது என்று கேட்டால் நான் பேசவில்லை, அவர்களே பேசி முடித்து விட்டார்கள் என்கிறான். இப்படி ஒரு சோற்றால் அடித்த பிண்டம் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவனாக இருக்கிறான். கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மணையில் வை என்றால் நாங்கள் மொழி பிரச்சனை பேசுகிறோம், நாங்கள் பிரிவினை பேசுகிறோம். அமித்ஷா சொல்லுகிறான், பெரிய தேசபக்தன், நாங்கள் தேசத்துக்கு விரோதமாக பேசி இருக்கிறோமா, ஏங்கி இருக்கிறோமா? ஒரு வரி நீ சொல்ல முடியுமா? நாங்கள் திராவிட நாடு கேட்டவர்கள் மறக்கவில்லை. 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனி நாடாக இருக்கும் பொழுது சின்னம் ஜெரிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும் ஒரு சிங்கப்பூரும் தனி நாடாக இருக்கும் பொழுது தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை கட்டி வைத்த நாங்கள் ஏன் நாடு கேட்க கூடாது என்று நாடு கேட்டோம். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று சொன்னவர்கள் தான் நாங்கள். இந்தியா சைனா யுத்தம், பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் விடுதலைக்காக 10 ஆண்டு காலம் நைனிட்டால் சிறையில் தவம் இருந்த நேரு. இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரசுக்கு ஆனந்த பவனம் என்ற அழகிய பவனத்தை தாரை பார்த்து கொடுத்த தங்க மகன் நேரு. உலகத்தில் யுத்தம் கூடாது என்று போதி மறுத்து புத்தரை போல சத்தம் போட்ட நேரு. அண்ணா வேலூர் சிறையில் இருக்கிறார். இந்தியா சைனா யுத்தம், நேரு பேசுகிறார். சைனா நம்மை கபலீகரம் செய்ய துடிக்கிறது. சைனாவினுடைய தாக்குதலை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும். தெற்கு திசையில் ஒரு குரல் திராவிட நாடு என்று கேட்கிறார்கள். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் அண்ணா. அறிஞர் அண்ணாவிடம் கேட்டுக்கொள்கிறேன், அண்ணா பிளீஸ் ரீகன்சிடர், உங்கள் கோரிக்கையை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது மிகப்பெரிய ஜனநாயக பண்பாளர் அண்ணா வேலூர் வெஞ்சிரையில் இருந்து வெளியே வந்த பொழுது, தம்பி நாம் யாரிடத்தில் நாடு கேட்பது? திராவிட நாடு கேட்டு இரத்த கையெழுத்து போட்டு இந்த கட்சியில் உறுப்பினராக தொண்டரை எப்படி கன்வின்ஸ் செய்வது என்று அண்ணாவுக்கு புரியவில்லை. அண்ணாவின் தமிழ் ஒத்துழைத்தது. அண்ணா சொன்னார், தம்பி வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், தம்பி சுவர் இருந்தால் தான் சித்திரம் திட்ட முடியும், தம்பி மலர் இருந்தால் தான் மனத்தை நுகர முடியும், தம்பி நாடு இருந்தால் தான் பிரிவினை கேட்க முடியும். யாரிடத்தில் பிரிவினை கேட்பது தம்பி?
நேருவிடத்திலா சீனாவிடத்திலா? ஆகவே திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன். கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்றார் அண்ணா. எங்களுடைய உயிர் கொள்கை திராவிட நாட்டு கொள்கையை உன்னுடைய தேசத்திற்காக விட்டு தந்தவர்கள் நாங்கள். எங்களை நீ தேச விரோதி என்று சித்தரிக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம், இந்தியாவினுடைய கஜானா காலியாகிறது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகை முடித்த அன்னை இந்திரா கேட்டார், நான் கையிருவு நிலையில் நிற்கிறேன், கை விசைந்து நிற்கிறேன், கையில் நிதி இல்லை, எப்படி பாகிஸ்தானை எதிர்கொள்வது? எனக்கு மாநிலங்கள் நிதி உதவி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அன்னை தமிழ்நாட்டில் அன்றைக்கு 6 கோடி ரூபாயை யுத்த நிதியாக வழங்கிய தலைவர் இந்தியாவில் முதலமைச்சர் எங்கள் தலைவர் கலைஞர். இப்ப எங்களை தேச விரோதியா சித்தரிக்கணும்னு பார்க்கிறான். இப்ப அவங்க அஜெண்டா அதுதான். இன்னொரு தேசபக்தன் எடப்பாடி பழனிசாமி, வீரபாண்டிய கட்டபொம்மனின் பேரனவன், அவன் சொல்கிறான் திமுக தான் எனக்கு முதல் எதிரி என்று. திமுகவுக்கு எதிரியாக இருப்பதற்கும் சில தகுதிகள் வேண்டும். உனக்கு இருக்கா? நான் காலையில் விடியற்காலை என்னுடைய கிராமத்திலிருந்து 2 மணிக்கு கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயின் பிடித்து நான் தலைநகர் சென்னைக்கு மத்தியானம் 2:30 வந்து சேர்ந்தேன். எனக்கு முன்பின் பழக்கம் இல்லை. என் பக்கத்தில் ஒரு உட்கார்ந்தான். என்னை அடையாளம் கண்டு கொண்டான். நீங்கள் தானே நாஞ்சில் சம்பத் என்று கேட்டான். ஆமன்றேன். கோவில்பட்டி வந்தவுடனே எனக்கு ஒரு பழச்சாறு வாங்கி தந்தான். மதுரை வந்தவுடனே ஒரு இனிப்பு போலி வாங்கி தந்தான். விருத்தாசில வந்தவுடனே ஒரு வடை வாங்கி தந்தான். மேல்மருவத்தூர் வந்தவுடனே ஒரு குளிர்பானம் வாங்கி தந்தான். நான் வேண்டாம் என்று சொல்லியும் அவன் கேட்கவில்லை. என்னை வற்புறுத்தினான். நானும் சாப்பிட்டு விட்டேன். உங்கள் தொலைபேசி எண்ணை தர முடியுமா என்று கேட்டான். கொடுத்து விட்டேன். நான் இந்த கூட்டத்திற்கு என்னுடைய மருமகன் அஜய் வேலு என்னை அழைத்து வருகிற வரை இதுவரைக்கும் 10 தடவை பேசிவிட்டான். ஒரு ரயில் பயணத்தில் எனக்கு ஒரு நண்பன் கிடைத்து விட்டான். நண்பனாக வேண்டுமானால் யாரும் இருக்கலாம். எதிரியாக இருப்பதற்கு சில யோக்கியதைகள் வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்கிறதா? எதிரியாக இருப்பதற்கு யோக்கியதை இருக்கா அவனுக்கு? நீ 7.5% இடஒதுக்கீடு பற்றி பேசுறியே, ஒரு விவரம் இருக்கா? அரசு பள்ளி மாணவர்கள் 10% பேர்கள் இன்றைக்கு MBBS பட்டம் பெற்றுப்பார்கள். அந்த எண்ணிக்கை குறைத்தது நீதானே. இப்ப ஒரு அமித்ஷாவுக்கு அருமை நண்பராகிட்டார். அதிமுக கூட்டணி இல்லை என்றான். சசிகலாவின் காலில் ஊர்ந்து விழுந்தான். இப்பொழுது அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறான். விழுந்து விட்டு சொல்லுகிறான், அந்த காலை விட இந்த கால் நல்லது என்கிறான். அதிமுக தொண்டன் கேட்கிறான், நக்குவதற்கா என்று கேட்கிறான். அதிமுக தொண்டனை கேட்கிறான், அந்த கால் இந்த கால் என்று சொல்லுகிறாயே, டே நாயே, சொந்த காலில் எப்பொழுது நிற்பாய் என்று அவன் கேட்கிறான். இப்படியாடா ஒரு கட்சி அடகு வைப்ப நீ? எங்களுக்கு ஆட்சிக்கு ஆபத்துன்னு மிரட்டுறான். இங்க ஒரு ஆளுநர் இருக்கான், RN ரவி. ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. இந்த அரசாங்கத்தை கண்காணிப்பதற்கு உங்களுக்கு இருக்கிற உரிமை நாஞ்சில் சம்பத் மறுக்கவில்லை. நீங்கள் எங்களை கேள்வி கேட்க முடியும், அதை நாஞ்சில் சம்பத் நிராகரிக்கவில்லை. ஆனால் சாதியிலே, சாத்திர சந்தடியிலே, கோத்திர சண்டையிலே அபிமானித்தலைகின்ற உலகீர், இது அழகலவே என்று வாடி வருந்திய எங்கள் வள்ளலாரை நீ சனாதன சிமிழுக்குள் அடைக்கிறாய். தாழ கிடப்பாரை தலை தூக்குவதே தர்மம் என்று ஆதிக்க வரியின் கன்னத்தில் அறைந்து எங்களுக்கு தலைப்பாகை கட்ட உரிமை வாங்கி தந்த வைகுண்டரை நீ சனாதன சிமிழுக்குள் அடைக்கிறாய். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மண் செழிக்க மலிவது போல மனித மனம் செழிக்க பாடிய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று பாடிய
எங்கள் திருவள்ளுவரை நீ சனாதனவாதியாக சித்தரித்து அவருடைய சிலைக்கு நீ காவி வேட்டி கட்டுகிறாய். நான் ஆளுநரை கேட்கிறேன், எங்கே கற்றாய் இந்த பாடம்? நீ அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும். நாங்கள் எழுதி தருவதைத்தான் நீ வாசிக்க வேண்டும். நீ விரும்பியது போல பேச முடியாது. ஆளுநருக்கு சொல்லுகிறேன், போடுகிற சோற்றை தின்றுவிட்டு உறங்கு. நீ ஒரு போட்டி முதலமைச்சராக போடுகிற நாடகம் எடுபடாது. நீ நடத்தலாம் என்று பார்க்கிறாய். இன்றைக்குத்தான் உச்ச நீதிமன்றத்தின் கதவை எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தட்டினான். நான் 10 மசோதா நிறைவேற்றி தந்திருக்கிறேன், கையெழுத்திடவில்லை. அதில் ஒரு முக்கியமான மசோதா சித்த மருத்துவ பல்கலைக்கழகம். எந்த மருத்துவத்திற்கும் நாஞ்சில் சம்பத்து எதிரானவன் இல்லை. ஆனால் சித்த மருத்துவம், தமிழ் மருத்துவம், கொரோனா என்கிற கொள்ளை நோய் நம்முடைய உயிரை காமை கேட்ட காலகட்டத்தில் இந்த நாட்டில் MBBS MD படித்த டாக்டர் பரிந்துரைக்கவில்லை. சித்த வைத்தியர்கள் சொன்னார்கள், கபசுர குடிநீர் குடியுங்கள், ஓடிப்போகும் கொரோனா. வீதிதோறும் அன்றைக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இயல்பான மருத்துவம், பக்கவிளைவில்லாத மருத்துவம். 18 சித்தர்கள் இருந்த நாடு எங்கள் நாடு. இதற்கு ஒரு பல்கலைக்கழகம் தா என்று முதலமைச்சர் கேட்கிறார், தரல. கையெழுத்து போட மாட்டேங்கிறான். காலவரையறை அவனுக்கு இல்லை. அவன் எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கிடுவான். நேற்று முன்தினம் நகமம் பொதுக்கூட்டத்தில் நான் பேசுகிற பொழுது அந்த மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பெரியார் சுய மரியாதை சமதர்மம் என்று பேரறிஞர் ராஜதுரை எழுதிய புத்தகத்தை எனக்கு பரிசாக விளங்கினார். ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த புத்தகம் கிடைத்தவுடனே புதையல் கிடைத்த பூரிப்பு. அன்றைக்கு இரவெல்லாம் படித்தேன், நேற்று படித்தேன். இந்த மேடைக்கு வருவதற்கு முன்னால் அந்த புத்தகத்தை வாசித்து முடித்து விட்டேன். ஒரு 10 பக்கம் இல்லைன்னா 4 பக்கம் ஒரு மசோதா. அதை வாசித்து முடிப்பதற்கு இவன் 6 மாதத்தால் டைம் எடுக்கிறான். இப்படி ஒரு கவர்னரா? எத்தனை நாளைக்குத்தானே இந்த மண் அவரை சுமப்பது? இந்த தேவையற்ற காரியங்களை திட்டமிட்டு செய்கிறார். அவருக்கு இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் துணை புரிகிறார். மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மீது ஒரு ஆக்கிரமிப்பை நிகழ்த்துகிறார்கள். இதான் அன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மீது ஒரு அத்துமீறல் செய்வதற்கு எத்தனைக்கிறார்கள். பல்கலைக்கழக துணைவேந்தர் கூட்டத்தை எங்கள் முதலமைச்சர் கூட்டியதற்கு பிறகு குளிர் பள்ளி கொண்டு கிடக்கின்ற ஊட்டியில் துணைவேந்தர்கள் கூட்டம் என்று அறிவிக்கிறார் ஆளுநர். ஒரு டிஃபாக்டோ சிஎம் ஆக நாடகம் நடத்துகிறார். இந்த நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நரேந்திர மோடி உடனடியாக விழிக்க வேண்டும். அவர் ஊர் சுற்றுகிறார். இன்றைக்கு எந்த ஊரில் இருக்கிறார் யாருக்கும் தெரியவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டேன். நாடாளும் பிரதமர் உலகெல்லாம் சுற்றுகிறார், அவருடைய ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் எவ்வளவுன்னு கேட்டேன். அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் 38 கோடி ரூபாய் இருக்கு. 38 கோடி 38 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கார். அவருக்கு கூட போகுது பாருங்க, படை பரிவாரம், சுரி சிறங்கு, அதுக்கெல்லாம் ஆகிற செலவு தனி. 38 கோடி ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கார் பிரைம் மினிஸ்டர். ஏழை நாடு என்னங்க இது? அவருக்கு பிரைவேட் செக்ரட்டரி அவர்கிட்ட கேட்கிறார், பிரதமர் பிரைவேட் செக்ரட்டரி கேட்கிறார், நம்ம எல்லா நாட்டுக்கும் போயிட்டோம்ல, இனி ஏதாவது நாடு இருக்கான்னு கேட்கிறார். பிரைவேட் செக்ரட்டரி சொல்லுகிறார், சுடுகாடு இருக்கிறது, போகலாமான்னு கேட்கிறார். நான் பிரதமருக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். பிஜேபியினுடைய தலைமையை மாற்றியதால் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரும், வளராது. எங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு. தண்ணீரில் தான் தாமரை வளரும், இங்கே தண்ணீர் இல்லை. தாமரைக்கு ஒரு குணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? அது தண்ணீரில் தான் வளரும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு
வான்புகழ் வள்ளுவன் கவிதை எழுதுவதற்கே காரணமாக இருந்தது தாமரை தான். ஆனால் அந்த தாமரைக்கு ஒரு குணம் உண்டு. தாமரை இலை தண்ணீரில் தானே தாமரை வளர்கிறது, அதை தண்ணீர் தானே தாங்குகிறது. ஒரு கையகலம் தண்ணீர் மொண்டு தாமரை இலையின் மீது விட்டு பாருங்கள், அந்த தண்ணீரை தாமரை இலை நிராகரித்து விடும். தன்னை தாங்குகிறவனையே தாங்காத தாமரையை தமிழர்கள் தாங்குவார்கள் என்று எந்த அடிப்படையில் எதிர்பார்க்கிறீர்கள்? நீ செய்த துரோகத்தை நான் பட்டியலெடுக்க எனக்கு நேரம் இல்லை, அவ்வளவு துரோகம் பண்ணியிருக்க நீ. இன்னைக்கு இந்தியாவினுடைய கட்டுமானமே தகர்ந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர்ல இன்னைக்கு 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அமைதி நிலவியதா? நீ தொகுதி மறுசீரமைப்பு வரையறை என்கிற பெயரால் 30 ஆண்டுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்கிறார் எங்கள் முதல்வர். நீ அதை நடைமுறைப்படுத்த துடிக்கிறாய். தாண்டி குதிக்கிற தமிழ்நாட்டினுடைய தாடகை ஒருத்தி, அமித்ஷாவும் பிரதமரும் அப்படி தொகுதி வரையறை செய்ய வேண்டும் என்று தேதி நிர்ணயிப்பதற்கு முன்னாலே ஸ்டாலின் ஏன் கூப்பாடு போடுகிறார் என்று சாப்பாட்டு கலைகிற சனியன்கள் கேட்கிறது. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், 888 பேர் அமரக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடத்தை எதற்கு கட்டினாய்? நீ எதற்கு கட்டினாய் சொல்? 543 பேர் உட்கார்கிற பாராளுமன்றம் வனப்பாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, வசீகரமாக இருக்கிறது. நான் அமெரிக்கா போய்விட்டேன், பிரான்ஸ் போய்விட்டேன், கனடா போய்விட்டேன், ஆஸ்திரேலியா போய்விட்டேன், துபாய் போய்விட்டேன், அபுதாபி போய்விட்டேன், ஷீசல்ஸ் போய்விட்டேன், சிங்கப்பூர் போய்விட்டேன், என் பெருமைக்குருளை பஹ்ரைன் போய்விட்டேன். இத்தனை நாடுகளுக்கும் போய் வந்த நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், உலகத்தில் எல்லா நாடுகளின் பாராளுமன்ற கட்டிடத்தை ஒரு பார்வையாளனாக பார்த்திருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தை போல வனப்பும் வலிமையும் வாய்ப்பும் உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அந்த கட்டிடம் இருக்கிற பொழுதே இன்னொரு கட்டிடம் ஏண்டா கட்டினீங்க? அதுக்கு காரணத்தை சொல்லு. தொகுதி வரையறை செய்து 39, 31 திட்டமிடுறான். இப்பொழுதே எங்கள் குரல் டெல்லியில கேட்கல. எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வானம் மதுர கத்துகிறார்கள். கேட்டது மாதிரியே அவன் நினைக்கல. அண்ணா சொன்னார், he is one of the DMK that you have invaded Delhi. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக அனுப்புகிற படைக்கலனுக்கு பேர் தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எங்க குரல் நீ மதிக்கலையே. நாளை 39, 31 20 இருக்கிற கேரளா 13 இழைக்கும். 40 இருக்கிற உத்தரப்பிரதேசம் 75 உயரும். 40 இருக்கிற பீகார் 65 ஆகும். நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டால், எங்கள் எண்ணிக்கை சுருங்கி போனால் எங்கள் குரல் வெளியில் கேட்காது. நாம் இன்னும் ஒரு மணிப்பூராக மாறிவிடுவோம். மணிப்பூரில் என்ன நடந்தது? மெஹதியின ஆண்கள் 1000 பேர் ஊர்வலமாக வருகிறான். ஊர்வலத்தின் முகப்பிலே 2 கும்கி இன பெண்கள் இயற்கை நாட்டியம் செய்கிற மணிப்பூரில், மரகத பச்சை போர்த்தி இருக்கிற மணிப்பூரில் கும்கீன மக்களை வேட்டையாட துடிக்கிற மெஹதியின வாலிப தம்பிகள் 1000 பேர் ஊர்வலத்தின் முகப்பில் 2 கும்கீனத்து பெண்களை பொட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக அழைத்து வருகிறார்கள். நாஞ்சில் சம்பத்தின் நாக்கு நடுங்குகிறது. நிர்வாணமாக அழைத்து வருகிறார்கள். கேவி கேவி அழுகிறார்கள். கண்ணகி பிறந்த மண்ணில், மாதவி பிறந்த மண்ணில், மணிமேகலை பிறந்த மண்ணில் என் பெருமைக்குரியவர்களை 2 பெண்களை பட்ட பகலில் நிர்வாணமாக அழைத்து வந்து ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு காட்டுக்குள் அந்த 2 பெண்களையும் அழைத்து சென்று திரும்ப திரும்ப வன்புணர்வு செய்தார்கள். அந்த இருவரில் ஒருத்திக்கு வயது 40. இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போரில் அடல் பிஹாரி வாஜ்பாயின் காலத்தில் இந்தியாவினுடைய மானம் காக்க -6 டிகிரி குளிரில் இமயமலையின் உச்சியிலே நாட்டின் மானம் காக்க போராடிய இராணுவ வீரனுடைய மனைவி அவள். நான் இங்கே வருகை தந்திருக்கிற என் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கண்கள் இருந்தால், உங்கள் கண்களில் கவலை இருந்தால், அடுத்தவன் படுகிற துன்பம் கண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிற கண்களாக உங்கள் கண்கள் இருக்குமானால், உங்களுக்கு இதயம் இருந்தால், உங்கள் இதயத்தில் இரக்கம் இருந்தால்,
உங்கள் இதயத்தில் ஈரம் இருந்தால், உங்களுக்கு மனம் இருந்தால், உங்களுடைய மனதிலே மனிதாபிமானம் பள்ளி கொண்டு கிடக்குமானால், மனசாட்சி இருக்குமானால், உங்கள் மனதிலே மானிடம் குடியிருக்குமானால், மனிதம் இருக்குமானால், நாஞ்சில் சம்பட் கேட்கிறேன். இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மணிப்பூரில் 2 பெண்களை இப்படி பட்ட பகலில் சித்திரவதை செய்தார்களே, இந்த நிலைமைக்கு நாளைக்கு தமிழ்நாடும் ஆளாகும். அதனால்தான் எங்கள் முதல்வர் முன்கூட்டியே சொல்லுகிறார், தொகுதி வரையறை 30 ஆண்டுக்கு ஒத்திவை என்று சொல்லுகிறார். என்றால் இந்த மண்ணை நேசித்து, உங்களை நேசித்து, ஆகவே எல்லா வகையிலும் நம்மை அழுத்த துடிக்கிற இந்த ஆக்டோபஸ் கரங்களை வருகிற காலத்தில் வெட்டி சாய்ப்பதற்கு அண்ணன் பிறந்த நாள் விழாவை தொடர்ந்து நடத்துவோம். வைரமுத்து என்கிற மிகப்பெரிய கவிஞன், அவன் ஒரு கவிதை எழுதினான். கவிதைக்கு சொல்லதிகாரம் என்ற பெயர். 2 கண்ணி எழுதிவிட்டு 3வது கண்ணியில் முடிப்பான். எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று சொல்லுவான். கவிதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கொல், கொள்ளையடி, சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள். தழுவு, முத்தமிடு, கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். ஆராரோ சனியனே, தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். உருப்போடு, உருப்பட மாட்டாய், வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். பாலாறு தேனாறு, பொதுமக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். பெரியோர்களே, தாய்மார்களே, ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள். உனக்கு எப்போது கல்யாணம், விலை மாது அதிகம் கேட்ட வார்த்தைகள். இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். மறக்காமல் கடிதம் போடு, ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். எல்லோரும் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள். நேற்றே வந்திருக்க கூடாதா, கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள். இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி, மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிப்பேரரசு வைரமுத்து கவிதையை முடித்து விடுகிறார். நான் சேகர் பாபு, விடுதலை ராஜேந்திரன் முன்னிலையில் கவிதையை தொடர்கிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்பதை, அதிகம் கேட்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு வலிமை சேருங்கள் என்று கேட்டு, இதுகாரம் காத்திருந்து எளியவன் பேச்சை கேட்ட உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.